ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு குட்டி விலாக் தான் பார்க்க போகிறோம். என்னோடய கார்டனில் விளைஞ்ச அவரைக்காவை பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதை வாட்டரில் போட்டு கொஞ்சமாக சால்ட் போட்டு அதை கொதிக்க விட்டுட்டு அது வெந்தப்புறமா அதை வடிகட்டி கடுகு, உளுத்தம்பருப்பு, பட்டை மிளகா, கருவேப்பிலை, பெருங்காயம் இதெல்லாம் போட்டு இந்த காயம் போட்டு காரமாக பண்ண போகிறேன். இன்றைக்கி காரக்கறி மாதிரி யூஸ்வலாக நான் தேங்காய் போட்டு பண்ணியிருக்கிறத என்னோடய வீடியோவில் போட்டிருக்கேன். இன்றைக்கி வந்து மிளகா பொடியும் கரிமா பொடியும் பண்ணி அதில் போட்டு ஜஸ்ட்டு லைட்டாக வதக்கி விட்டுட்டு அது கொஞ்சம் காரம்லாம் இறங்கின அப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு மேலே சும்மா கலர்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் கொத்தமல்லியை போட போகிறேன். நான் இன்றைக்கி ஏன் காரமாக போட்டு பண்ணுறேன் அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஆக்சுவலி கீரை குழம்பு மாதிரி பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. ஸோ கீரை குழம்புக்கு கொஞ்சம் காரக்கறி இருந்தால் நல்லாயிருக்குமே, அதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ தேங்காய் போட்டும் பண்ணலாம், இந்த மாதிரியும் பண்ணலாம். அதுக்கப்புறம் கீரை குழம்புக்கு வந்து பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம் போட்டு கொஞ்சமாக தக்காளியை துண்டுமாக கட் பண்ணி போட்டுட்டு நான் கீரையும் போட்டு வதக்கிக்க போகிறேன். கீரை வதங்கின அப்புறம்தான் உப்பு, காரம் எல்லாமே போடுவேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டான அளவு தெரியும் அதுக்காக. ஸோ அதனால் அது வதங்கின அப்புறம் மஞ்சப்பொடி, உப்பு, மிளகாப்பொடி இதெல்லாம் போட்டு நல்லா வதங்க விடுவேன். கொஞ்சம் அது உப்பு, புளி, காரம் சேர்கிற மாதிரி சேர்ந்த அப்புறமா புளி ஜலத்தை வந்து தண்ணியாக கரைச்சி விட்ருக்கேன். நம்ம குழம்புக்கு சாதாரணமாக போடுற மாதிரி தேவையில்லை, ஏன்னா கீரையாக இருக்கிறதுனால ரொம்ப தாங்காது. ஸோ தண்ணியாக கரைச்சி விட்ருக்கேன். அதுக்கப்புறம் குக்கரில் வந்து துவரம்பருப்பும் பாசிப்பருப்பையும் நல்லா வேக விட்டுட்டு அதை கடைஞ்சிட்டு அந்த கீரையில் போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுவேன். அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு கொத்தமல்லி போட்டு இறக்க வேண்டியதான். நம்ம கீரை குழம்பும் ரெடி, அவரைக்காய் கறியும் ரெடி. யூஸ்வலாக நீங்கள் வந்து குழந்தைகளுக்கு லன்ச் பேக் பண்ணி தானே பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நானே பண்ணி பேக் பண்ணுறத காமிக்கலாம் அப்படின்ட்டு இதை நான் வந்து இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு லன்ச்சாக ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ சாதம் போட்டு கீரை குழம்புக்கு எப்பயுமே கொஞ்சம் நெய் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், சும்மா சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சமாக நெய் அண்ட் கீரை குழம்பையும் ஊற்றி ஃபஸ்ட்டு ஒரு தடவை நல்லா கலந்துப்பேன். பட் இது லன்ச் வரைக்கும் சாப்பிட்றதுக்குள்ளே ட்ரை ஆகிடும். அதனால் கொஞ்சமாக கீரை குழம்பு வந்து சைடில் கொஞ்சம் மேலே போட்டு வச்சுப்பேன். ஸோ தட் மத்தியானம் சாப்பிடும்போது ஹீட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கலாம். அண்ட் அது மாதிரி தான் நான் போட்டுப்பேன். இதை வந்து கலக்க மாட்டேன், அப்படியே மேலாக போட்டுட்டு இந்த பக்கம் வந்து அவரைக்காய் கறியும் போட்டு என்னோடய லன்ச்சை நான் பேக் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கு லன்ச்சுக்கு இன்றைக்கி என்ன பண்ணீங்கன்றதையும் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. கூடிய சீக்கிரம் இன்னொரு vlogல பார்க்கலாம்.